அண்ணே வந்துட்டீங்களா? அண்ணி அண்ணே வீட்ல இல்லையா? இல்ல, வெளிய போயிருக்காவ. இந்தாங்க நீ பாப்பாக்கு வாங்கின டாய்ஸ் ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்கு. எதுக்கு போட்டு இவ்வளவு வாங்கியா? பரவாயில்ல நீ மும்பைல இருந்து பாப்பாக்கு ஒன்னும் பெருசா வாங்கிட்டு வர முடியல, அதான் இங்கே வாங்கி கொடுத்துட்டேன். தூரமா போவாத, நம்ம வீட்டுக்கிட்ட நின்னு விளையாடுனே. அண்ணே மட்டும் தனியா வெளிய போயிருக்காவ. ஆமா சுரேஷ், வெளிய போணும்னா அந்த பைக்ல தான் போணும். உங்க அண்ணன்ட்ட இருக்கிறது ஒரு ஓட்ட வண்டி, அதான் நான் வரலன்னு சொல்லி வீட்ல இருந்துட்டேன். ஏன் நீ நம்ம கார் எடுத்துட்டு போயிருக்க வேண்டியதானே? கார் நீ இருக்கிற வரைக்கும் இருக்கும். நீ மும்பை கிளம்பி போயிட்டா நாங்க என்ன பண்ண? நாங்க எங்கிட்ட இருக்கிறத வச்சு இருந்துக்கிடுறோம், பெருசா ஆசைப்பட மாட்டோம். ஏன் நீ இப்படி எல்லாம் பேசுறியே? ஏன் காரணா அது அண்ணன் காரும் கூட தான். எனக்கு நான் சம்பாதிக்கிறது எல்லாமே என் அண்ணனுக்கும் அண்ணன் பிள்ளைகளுக்கும் தானே. இனிமே எங்க வெளியே போனாலும் என்கிட்ட சொல்லுங்க, கார் எடுத்துட்டு வெளியே போங்க, சரியா? இப்போதைக்கு வெளிய போகும்போது மட்டும் காரு, போக எப்படி கார் வாங்கிட்டு தான் இவனை மும்பைக்கு அனுப்பணும். இப்போதைக்கு எல்லாம் சரி, ஆனா உனக்குன்னு ஒரு கல்யாணம் ஆயிட்டுனா அதுக்கப்புறம் நீ சம்பாதிக்கிறதுலாம் அண்ணனுக்குலாம் கொடுக்க முடியுமா? நான் எப்பவும் கொடுப்பேன். நீ என்ன கல்யாணமே பண்ண போறது இல்ல, எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல கல்யாணத்துல. அண்ணன் வந்தா சொல்லிருங்க, என்ன நான் பாரி. ஆஹா, இவன் கல்யாணம் பண்ணலனா இவன் சம்பாதிக்கிறது எல்லாம் அண்ணனுக்கும் அண்ணன் பிள்ளைகளுக்கும், நம்ம புருஷனுக்கும் நம்ம மவளுக்கும் தான். அப்போ நம்மளுக்கும் தான். அண்ணே நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்ணியே. இங்கே இருக்கே, இப்பதான் பாப்பாவை வீட்டுல விட்டுட்டு வந்தேன். ஆமா, ஒரு காப்பி குடிச்சிட்டு போலான்னு வந்தேன். வீட்டுல குடிக்க வேண்டியதானே? உங்க அண்ணிக்கிட்ட காப்பி போட சொன்னா அந்த காப்பில பாலும் இருக்காது, சீனியும் இருக்காது, வெறும் தண்ணியும் காப்பி தூளும் தான் இருக்கும். மிச்சம் பிடிச்சு கோட்டையை கட்டியன்ட்டு இப்படிதான் கிறுக்கு வேலை பண்ணிட்டாலே வா. அதான் வெளியே வந்து காப்பி குடிக்கேன். என்னன்னு நீங்க? சரி அவளை விடு, உன்கிட்ட பேசணும்னு தான் இருந்தேன். நீ எதுக்கு கல்யாணம் பண்ண மாட்டேக்கா? எனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. நீ இந்த பாரு, கல்யாணம் எல்லாம் காலகாலத்துல பண்ணணும். அம்மா ரொம்ப கவலைப்படியாவ, ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க. இல்லனே வேண்டாம். இந்த காலத்துல எப்படி கல்யாணம் பண்ணாலும் 1 மாசமோ 2 மாசமோ, மிஞ்சு மிஞ்சு போனா 1 வருஷமோ டிவோர்ஸ் பண்ணிடுறியாவ. எனக்கு கல்யாணமே வேண்டாம். அப்படிலாம் இல்லலே, கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். இப்ப என்னையே எடுத்துக்க, உங்க அண்ணி பண்ற அழிச்சாட்டியத்துக்கு எவனா இருந்தாலும் ஓடிடுவான். ஆனா நான் கொஞ்சம் அனுசரிச்சு போறதால நாங்க இத்தனை வருஷமா ஒன்னும் வாழலையா? அதே மாதிரி நான் ஏதாவது பண்ணாலும் அவ அனுசரிச்சு போவா. அப்படிதான் குடும்ப வாழ்க்கை இருக்கும். இல்லனே, நான் பாக்குற நிறைய பேரு டிவோர்ஸ், தனியா வாழ்றது இப்படியே இருக்காவ. வேண்டாம். அப்படிலாம் ஒன்னும் கிடையாது. உனக்கு நாங்க நல்ல பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கும். நல்ல குணமா பொறுமையா உள்ள பிள்ளை. இல்ல உனக்கு ஏதாவது பிள்ளை பிடிச்சிருந்தா சொல்லு, அம்மாட்ட சொல்லி பேசிடுவோம். அப்படிலாம் ஒண்ணும் இல்லனே. அப்புறம் என்ன, நாங்க பொண்ணை பார்க்கோம், நீனும் வந்து பாரு, பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணு. இல்லனே. இப்படி இல்லன்னு சொல்லிட்டு இருந்தா ஒன்னும் வேலைக்கு ஆகாது. நீ முதல்ல பொண்ணை பாரு, பொண்ணை பார்க்க பார்க்க உனக்கே பிடிக்கும், சரியா? ஏதோ சொல்றிய, பண்ணுங்க. நீங்க சந்தோஷமா இருந்தா சரிதான். இது போதும், நீ உட்காரு, நான் ஒரு போன் பேசிட்டு வரேன், வீட்டுக்கு போவோம். நீ ராஜேஷ் தம்பி தானே? ஆமா, நீங்க எங்க அண்ணன் ஃப்ரெண்ட் தானே? ஆமா, கீதா மறந்துட்டியா? இல்ல, உன்னை எப்படி மறக்க முடியும் கீதா? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வந்திருக்க போல. ஆமா கீதா, என்ன செய்ய, வேலைன்ட்டு அப்படியே டைம் போயிருது. நேத்து ராஜேஷ் பேசிட்டு இருந்தேன், அவன் தான் சொன்னா நீ வந்திருக்கான்ட்டு. கீதா இவன் கூட பேசிட்டு இருக்கா. அப்ப கீதா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாளா? ஆமா, ஸ்கூல்ல ஒரே அரட்டை தானே. கீதாவை நம்ம எவ்வளவு நல்ல ஃப்ரெண்டா நினைச்சோம். எல்லா விஷயத்தையும் அவட்ட சொல்லிதான் பண்ணுவோம். ஆனா அவ கல்யாணம் பண்ண போறது கூட, அதுவும் என் தம்பிய என்கிட்ட டிஸ்கஸ் கூட பண்ணல. நமக்கு இப்பவுமே எப்படி கஷ்டமா இருக்கு. கீதா மட்டும் நம்ம தம்பியை கல்யாணம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கே வந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். கண்டிப்பா அந்த கல்யாணம் நடக்க கூடாது. அப்படியா? ஐயோ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சட்டை விட்டுட்டு கல்யாண வேலை பார்க்க வேண்டியதா. அடுத்த மாசமே கல்யாணத்தை முடிச்சிரணும், சரியா? நீ பேசினா ஒத்துக்கிடுவான்னு நினைச்சேன், அதே மாதிரி ஒத்துக்கிட்டா. சரி வைக்கேன். ஏ உமா, என்னடே நீ ஏதாவது ஸ்வீட் செஞ்சு எடுத்துட்டு வா. எப்பே குழம்பு வச்சிட்டு இருக்கேன், இப்ப ஸ்வீட்டா? ஏன் மரணி செய்ய மாட்டீங்களோ? அப்படி இல்ல அத்தை, அந்த காலத்துல நாங்க காட்டுக்கு போய் வெறும் பாக்கெட் வருவோம். வீட்ல தீ அடுப்பு தான், அத வச்சிட்டு எங்க மாமியார் என்ன சொல்றாங்களோ அரை மணி நேரத்துல செஞ்சு கொடுத்துருவோம். இந்த காலத்து பிள்ளைகளுக்கு கேஸ் அடுப்பு இருக்கு, அது பத்தாதுன்ட்டு கரண்ட் அடுப்பு இருக்கு, எல்லாம் இருந்தோம். ஒரு ஸ்வீட் செஞ்சு தரேன்னா வலிக்குமே. இல்லத்தே. என்ன இல்லத்தே நல்லத்தே, போய் ஸ்வீட் பண்ணி எடுத்துட்டு வா, அவ்வளவுதான். இந்த கிழவி இருக்க எனக்கு எரிச்சலா வருது. ஏன் பாட்டுக்கு நாள் ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு எப்ப வேணுமோ அப்போ சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பிஸ்ஸான ஆர்டர் பண்ணி தின்னுட்டு இருந்தேன். இந்த கிழவி வந்து இப்படி உளுக்கறதுவ. இப்ப ஸ்வீட் வரல கேக்கு, என்ன ஸ்வீட் செய்ய? யூடியூப் பார்த்தா அது நிறைய ஸ்வீட் காமிக்கும், ஒரே கன்ஃபியூஷனா போயிடும். சரி, அம்மா வேலைக்கு ஃபோன் பண்ணுவோம், ஏதாவது 10 நிமிஷத்துல செய்யற மாதிரி ஸ்வீட் இருந்தா சொல்லுவா. ஹலோ ஹலோ, என்னாச்சு? நான் பத்து மாப்ளே ஏன் இப்படி உட்கார்றீங்க? அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. நானே நீ கல்யாணம் பண்ணி சொன்னேன், நீ தான் இப்பவே கல்யாணம் பண்ணி ஆவணும்னு ஒத்த கல்ல நின்னா. புத்தி கெட்டு போய்டுமா. போவோம்டி போவோம். எத்தனை தடவை படிச்சு சொன்னேன், இவ்வளவு சீக்கிரமே கல்யாணம் வேண்டாம், ஒரு 2 வருஷம் போட்டு அதுக்குள்ள வீட்டு வேலை எல்லாம் படின்னு எவ்வளவோ சொன்னேன். கேட்டியா? என் ஃப்ரெண்டுக்குலாம் கல்யாணம் முடியுது, எல்லாரும் 1 லட்சம் 2 லட்சத்துக்கு பட்டு எடுக்கல்வ. எனக்கும்
அம்மா காலையில இருந்து சமையல் பண்ணி தட்டிட்டு இருக்கேம்மா. ஆனா இப்ப மாமியாருக்கு ஸ்வீட் செய்யணுமா? செஞ்சு கொடு. என்னத்த செய்ய? அம்மா உனக்கு ஃபோன் பண்ணியே. ஒரு 5 நிமிஷத்துல டக்குனு செய்யற மாதிரி ஸ்வீட் ஏதாவது இருந்தா சொல்லு. 5 நிமிஷத்துல செய்யணும்னா சீனியை தான் தட்டுல தட்டி கொண்டு போய் கொடுக்கணும். அம்மா உனக்கு தெரியலமா மாமியார பத்தி. ஏதாவது ஸ்வீட் சொல்லுதாமா. டக்குனு செய்யணும்னா அல்வா தான் செய்யணும். வீட்ல கோதுமை மாவு இருக்கா? அத வச்சு அல்வா செஞ்சு கொடு. எப்படி செய்யணும்னு சொல்லுமா. கோதுமை மாவு எடுத்துக்க. அதுக்கு அப்புறம் அத அவ்வளவுதான். சரிம்மா இது ஈஸியா தான் இருக்கு. நான் செஞ்சு கொடுத்துறேன். ஏடி